வாலிபரை திருமணம் செய்து கொள்வதாக கூறி 3 கோடி ரூபாய் வரை பெண் ஏமாற்றியுள்ளார். சிங்கப்பூரில் தொழிலதிபராக இருப்பவர் பிரிட்டோ லாரன்ஸ் சேவியர். இவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். சிங்கப்பூரில் பல்வேறு தொழில்களில் முதலீடு செய்து சம்பாதித்து வருகிறார். இவருக்கும் அதே பகுதியில் கிளப்பில் நடனமாடும் பிரீத்தி என்பவருக்கும் தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இதில் இருவரும் பழகி வந்துள்ளனர். இந்த நிலையில் பிரீத்தி பிரிட்டோ லாரன்ஸ் சேவியரிடம் பலமுறை பணங்களை பெற்றுள்ளதாகவும் நகை, பணம், இடம் என சுமார் 3 கோடி அளவில் பெற்றுக்கொண்டு தற்பொழுது தன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது, நீ யார், உனக்கும் எனக்கும் சம்மதம் இல்லை என கோரி தன்னை வெறுப்பேற்றுவதாகவும் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் காவல்துறையினரும் அனைத்து விசாரணை செய்கின்றனர் என்று கூறியிருந்ததாக கூறப்படும் நிலையில் தன்னை போன்ற ஆண்கள் யாரும் ஏமாறக்கூடாது என்று கூறி செய்தியாளர்களை சந்தித்தார். அவர் கூறுகையில், கிளப்பில் நடனமாடிக் கொண்டிருந்த பிரீத்தி தனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கவில்லை, தன்னை இங்கிருந்து அழைத்துச் செல்லுங்கள், உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று ஆசை வார்த்தை கூறியதாகவும், இதனையடுத்து கிளப்பில் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பணிபுரிந்த பிரீத்தியை வெளியே கூட்டி வருவதற்கு இந்திய மதிப்பில் 70 லட்சம் ரூபாய் கொடுத்து வெளியே கூட்டி வந்ததாகவும் கூறப்படுகிறது. அதன் பின்பு திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கூறிய பொழுது தனது வீட்டில் கஷ்டமாக உள்ளது, அந்த கஷ்டத்தை எல்லாம் தீர்த்துவிட்டால் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கூறி சிறுக சிறுக பணம் பெற்றுக் கொண்டுள்ளார். அதன் பின்பு தனது வீடு சரியில்லை, வீட்டை கட்ட வேண்டும் என்று கூறி அதற்கு பணம் பெற்றுக் கொண்டுள்ளார். அதன் பின்பு தனது தம்பி இறந்துவிட்டார், அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லை என பல்வேறு காரணங்களை கூறி பல லட்சம் ரூபாய் பெற்றுள்ளார். மேலும் தனக்கு வைர நெக்லஸ் வேணும் என நகை, பணம் என சுமார் 3 கோடி ரூபாய் வரை பெற்றுக்கொண்டு தற்பொழுது தன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது, நீ யார் என்று எனக்கு தெரியாது, உன்னை பார்க்கவே பிடிக்கவில்லை என தன்னை வெறுத்து மனம் புண்படுத்தும்படி தகாத வார்த்தைகளில் பேசியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து காவல் நிலையம் மற்றும் காவல் ஆணையர் அலுவலகம் ஆகியவற்றில் புகார் அளித்துள்ளதாகவும், தன்னை போல் எந்த நபரும் ஏமாறக்கூடாது என்பதற்காக செய்தியாளர்களை சந்திக்கிறேன் என்று கூறினார். மேலும் தான் இழந்த சுமார் 3 கோடி ரூபாய் பணத்தை திரும்ப பெற்றுத்தர வேண்டும் என கோரிக்கையையும் வைத்துள்ளார். அதன் பின்பு பேசிய வழக்கறிஞர், பெண்கள் ஏமாந்தால் மட்டும் பல்வேறு வழக்குகள் போடப்படுகிறது, ஆனால் ஆண் ஏமாந்தால் மட்டும் ஏன் எந்த வழக்கும் போட மாட்டேங்கிறீர்கள்? இந்த வழக்கு ஆண்களுக்கு ஒரு தீர்வை கிடைக்க வேண்டும், இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்று இந்த வழக்கை தான் எடுத்ததாகவும் கூறியுள்ளார். என் பேர் பிரிட்டோ லாரன்ஸ் சேவியர். நான் சிங்கப்பூரில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆகி விவாகரத்து ஆயிடுச்சு. அப்போ விவாகரத்தான ஏன்னா கல்யாணம் ஆகி எனக்கு 1 மாதம் தான் நான் அந்த பொண்ணு கூட இருந்தேன். அதுக்கப்புறம் விவாகரத்து ஆயிடுச்சு. விவாகரத்து ஆகிட்டு நான் மறுபடியும் சிங்கப்பூருக்கு போயிட்டு சிங்கப்பூரில் இந்த கல்யாணம் ஆகி விவாகரத்தானனால கொஞ்சம் மனநிலைமை கொஞ்சம் இது சரியில்லை. கொஞ்சம் அப்பப்போ கிளப்புக்கு போவேன். கிளப்புக்கு போகிறப்ப பிரீத்தின்றவங்க எனக்கு பழக்கம். அவங்க எனக்கு அவங்களே ஃபோன் பண்ணி பேசி இந்த மாதிரி வாங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் நான் அவங்களுக்கு ஃபுல்லாக எதுவுமே பிடி கொடுக்காம தான் போய்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் டெய்லியும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் விடாப்படியாக ஃபோன் பண்ணி வாங்கன்னு சொல்லி என்னை ஆசை வார்த்தை கூறி, இந்த மாதிரி நான் லவ் பண்ணுறேன் உங்களை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் கல்யாணம் பண்ணால் உங்களை தான் பண்ணிக்குவேன், ஆனால் என் வீட்டில் இருக்க குடும்ப கஷ்டத்தினாலையும் எனக்கு ஏற்கனவே ஒரு பாய் ஃப்ரெண்டு ரிக்ஸன் ஒருத்தன் இருந்தான், அவன் பண்ண டார்ச்சர்னாலையும் தான் நான் சிங்கப்பூருக்கு வந்தேன், இந்த வேலைக்கே நான் வந்தேன், என்னால் இங்கே இருக்க முடியல அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப வற்புறுத்தினாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேனாக்க, அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி கிளப்பிலேருந்து என்னை வெளியே கூப்பிட்டு போங்க, இங்கே என்னால் இருக்கவே முடியாதுன்னு சொன்னனால நான் அவங்க வற்புறுத்துறதுனால கிளப்பு ஓனர்கிட்ட பேசி 80,000 வெள்ளி சிங்கப்பூர் காசு அந்த கிளப்பு ஓனர்கிட்ட கொடுத்து என் வீட்டுக்கு நான் கூப்பிட்டு போகிறேன். இந்தியன் ருபீஸ்க்கு 70 லட்ச ரூபா கட்டுறேன். 70 லட்ச ரூபா கட்டி நான் என் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். சிங்கப்பூரில் எனக்கு என் வீட்டுக்கு 4 மாதம் என் கூட இருந்தாங்க. 4 மாதம் இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்க, எங்கள் வீட்டில் நான், அம்மா, தம்பி 3 பேர் தான். தம்பி வேலைக்கு போக மாட்டான், அவன் வீட்டில் சும்மா தான் இருக்கான். அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணி சின்ன வயசுலேயே வேறு இடத்துல போய் செட்டில் ஆகிட்டாரு. குடும்பத்தை நான் தான் பார்க்குறேன், வீட்டில் ரொம்ப கஷ்டம், வருமானத்துக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்னன்னாக்கா, என் வீட்டில் இருக்கிறப்ப வீட்டு செலவுக்கு காசு வேணும்னு சொல்லி மாதம் எப்படியும் 5 லட்ச ரூபாயிலிருந்து 10 லட்ச ரூபாய் என்கிட்ட வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த வீட்டை மட்டும் கட்டி முடிச்சிட்டேனாக்க நான் சிங்கப்பூர்லேயே அவங்க கூட செட்டில் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சிங்கப்பூரில் செட்டில் ஆகிறதுக்கு எதுக்கு நான் உனக்கு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்கு எனக்கு எங்கள் அம்மாவும் என் தம்பியும் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது, அவங்க ரோட்டில் விட்டுட்டு வர முடியாதுன்றாங்க. அவங்க சொன்னதுனால, அவங்க வற்புறுத்தினால, சரி நம்ம கூட கல்யாணம் பண்ணிட்டு இருக்க போகிற பொண்ணு தானே, சிங்கப்பூரில் தானே இருக்க போகிறாங்க,
இங்கே ஊரில் தான் அவங்க அம்மா அவங்க தம்பியும் மட்டும் தானே சரி அப்படின்ட்டு வீட்டுக்கு இடம் வாங்கி கொடுத்து வீடு கட்டி கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் செலவுக்கு காசு கொடுத்து 2 காரு வாங்கி கொடுத்து கிட்டத்தட்ட 2.5 கோடியிலிருந்து 3 கோடி ரூபா வரைக்கும் அவங்களுக்கு நான் செலவு பண்ணியிருக்கேன். 2022 ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து 2025 இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் அவங்களுக்கு அனுப்பின காசு, அவங்களுக்கு வாங்கி கொடுத்த பொருள், நகை மட்டுமே கிட்டத்தட்ட 80 பவுண்ட்லேருந்து 120 பவுண்ட் நகை வாங்கி கொடுத்துருக்கேன். லக்ஸரி பேக்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். எல்லாமே பிராண்டட். ஆனால் இவங்க என்னன்னா என் கூட இருக்கும்போதே பல நபர்களோட தொடர்பு வச்சுருந்துருக்காங்க. அது எனக்கு சுத்தமாக தெரியல. என்னை ஃபுல்லாக பணத்துக்காகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு இப்போ ரீசெண்டாக தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் கிளப்பு வாழ்க்கையே வேண்டாம், நீ கிளப்புக்கே போகக்கூடாதுன்னு சொல்லித்தான் அவங்க வந்து என்னை வந்து வெளியே இருந்து கிளப்பில் இருந்து காசை கட்டி கூப்பிட்டு வந்தாங்க. ஆனால் சிங்கப்பூரில் அவங்களால 4 மாதம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் விசா எக்ஸ்டென்ஷன் கிடைக்கல. இந்தியா வந்தாங்க. இந்தியா வந்து எந்த பையன் கூட என்கிட்ட பிரச்சனைன்னு சொன்னாங்களோ அந்த பையன் கூடயே 2 மாதம் அவங்க என்கிட்ட சிங்கப்பூரில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இருந்துட்டு அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அம்மா அப்பா வந்து இவங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு பார்த்து என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போயிருக்கு. ஆனால் எனக்கு தெரியாது. 2023 ஜனவரி மாதம் சிங்கப்பூர்லேருந்து வந்தாங்க. ஏப்ரல் மாதம் அந்த பையன் 2ஆம் தேதி கனடா வேலைக்காக போகிறான். அவன் கூட ஏர்போர்ட்டு போனது இவங்க கூட போயிருக்காங்க. எனக்கு சுத்தமாக இதெல்லாம் மறைச்சிட்டாங்க. ஏப்ரல் மாதம் இங்கே இந்தியாவிலேருந்து அந்த பையன் போன உடனே என்னைய ஃபோர்ஸ் பண்ணி மறுபடியும் விசா போட சொல்லிட்டு மே மாதம் சிங்கப்பூருக்கு வராங்க. சிங்கப்பூர் வந்து என் கூட மறுபடியும் 3 மாதம் இருக்காங்க. 3 மாதம் இருந்துட்டு விசா டிக்கெட்டு நான் தான் போட்டேன். விசா எல்லாமே நான் தான் போட்டேன். ஆதாரம் எல்லாமே இருக்குது. விசா போட்டது, டிக்கெட்டு போட்டது எல்லாமே இருக்குது. என்கிட்ட ஆதாரங்கள் எல்லாமே, ப்ரூஃப் எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது. அவங்களுக்கு பணம் அனுப்புனது, வீடு கட்டி கொடுத்தது, வீட்டுக்கான செலவு பார்த்தது, அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு இது பண்ணது எல்லாமே ஆதாரமே எல்லாமே இருக்குது. ஸோ மே மாதம் 2023 மே மாதம் வராங்க. ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கிறாங்க, என் கூட வீட்டில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் விசா முடியுது, அங்கே தங்க முடியல. மறுபடியும் நான் சொந்த காசு டிக்கெட்டை போட்டு இந்தியா வராங்க. இந்தியா வந்துட்டு அந்த பையன் கூட தொடர்பில் தான் இருந்திருக்காங்க. நான் அந்த பையன் கூட மட்டும் தான் தொடர்பில் இருந்தாங்கன்னு பார்த்தாக்க எனக்கு தெரியாமல் நான் சிங்கப்பூரில் வேலையாக இருக்கிறப்ப இங்கே எனக்கு சென்னையில் அவங்க இருக்காங்களா இல்லை எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்கிட்ட பேசும்போதெல்லாம் சென்னையில் தான் இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆகஸ்ட் மாதம் வராங்க. செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதம் துபாய் போயிருக்காங்க கிளப்புக்கு. ஆனால் என்கிட்ட சொல்லும் போதெல்லாம் நான் வந்து வீட்டில் தான் இருக்கேன், சென்னையில் தான் இருக்கேன், ரிலேட்டிவ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் சிங்கப்பூரில் இருந்து ஜனவரி மாதம் 2024 இங்கே வரேன். அவங்க தம்பி இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் நான் வர்றப்ப என்கிட்ட வந்து இந்த மாதிரி தம்பி இறந்துட்டான், செலவுக்கு நான் கடன் வாங்கிட்டேன், ரொம்ப பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து 15 லட்ச ரூபா இந்த மாதிரி கடன் ஆகி போச்சு, தம்பி ஹாஸ்பிட்டல் செலவு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நான் இங்கே வந்து அவங்க கையில் 15 லட்ச ரூபா காசு கொடுத்து அதற்கான ப்ரூஃப் எல்லாமே என்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, கல்யாணம் எப்போ பண்ணிக்கலான்ட்டு எங்கள் அம்மா கேட்குறாங்க. நான் கொடைக்கானல் அவங்களும் அவங்க ஃப்ரெண்டு பாமுனியும் வராங்க. என் வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மாவை மீட் பண்ணுறாங்க, என் தம்பியை மீட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இப்போ தான் என் தம்பி இறந்துட்டான், அதனால் 1 வருஷம் முடிஞ்ச உடனே நீங்களே வீட்டில் வந்து கல்யாணம் பேசி முடிச்சிடலான்ட்டு அப்படி எங்கள் அம்மாவுக்கும் நம்பிக்கை கொடுத்து, என் தம்பிக்கும் நம்பிக்கை கொடுத்து, என் குடும்பம் எல்லாத்துக்குமே தெரியும் இவங்களை சொல்லிட்டு போகிறாங்க. கொடைக்கானலுக்கு மட்டும் நான் எப்போ சிங்கப்பூர்லேருந்து இங்கே வரணும், அவங்க ஃப்ரெண்டு பாமினி, பிரீத்தி இவங்க 2 பேருமே 3 டைம் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களே தனியாக வந்திருக்காங்க. அதுக்கான டிக்கெட் நான் தான் போட்டிருக்கேன். அதுக்கான எவிடன்ஸ் ப்ரூஃப் எல்லாமே என்கிட்ட இருக்குது. என் கூட பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த பையன் ரிக்ஸன்ற பையன் கனடாவில் இருந்துட்டு இவங்க வீட்டுக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு போகும்போது என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவன் வந்து அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல. இடையில வந்து அந்த பையன் வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் இந்த இடப்பட்ட நாளில் துபாய்க்கு எனக்கு தெரியாமல் 6 டைம் போயிட்டு வந்திருக்காங்க. 6 டைம் போயிட்டு வந்ததில் பல நபர்களோட தொடர்பு வச்சுருந்துருக்காங்க. அது எல்லாமே எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு. அதுக்கான ப்ரூஃப் எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் அவங்க இருந்துக்கிட்டே தப்பான தொழிலுக்கு போயிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃபும் எவிடன்ஸும் எல்லாமே என்கிட்ட இருக்குது. இப்போ தான் தெரியுது இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறேன், காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணால் உனைய தான்